இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு திருப்பிக் கொள்ளுவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம துரிதமாய் நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்து நம்மளுக்கு நம்ம பிளெஸ்ஸிங் ப்ரேயர் இருக்கிறது. ஸோ அதற்காக நம்ம சீக்கிரத்தில் இதை தியானித்து நாம் கடந்து போவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமா? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போமா? லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். யாரெல்லாம் சேர்ந்து படிச்சிங்க? புரிஞ்சவங்க எல்லாம் கையொத்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஓகே. ஒரு அழகுள்ள ஆண் பிள்ளையை பெற்றாள். சந்தோஷம். சந்தோஷமா இல்லையா? நம்ம ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தில் பிறந்துச்சுன்னா சந்தோஷமா இல்லையா? நீங்க எல்லாம் என்ன பார்க்கறத பார்த்தா ஏன் சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் இல்லையா? இந்த லேவி குடும்பத்தார்ல 2 பேர் இங்கே இவர்கள் பேர் கொடுக்கப்படல. ஆனால் இவர்கள் பேர் என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் எடுக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். இதில் அவர்கள் அம்ராம், யெஹேபெத், இவங்க 2 பேருக்கும் ஒரு அழகிய ஆண் பிள்ளை பிறக்குது. ஆண் பிள்ளை பிறக்குது. ஆனா அது அழகுள்ளது என்று கண்டு 2ஆம் வசனம் முடிவில் என்ன வாசிக்கிறோம்? எல்லாரும், சில பேர் தான் சொல்றீங்க, எல்லாரும் சொல்லுங்க. 3 மாதம் என்ன செஞ்சாலாம்? ஒளிச்சு வச்சா. ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அழகா இருக்குன்னு ஒளிச்சு வைக்கணுமா? இல்லை. 22ஆம் வசனம் வாசிங்க. அந்த 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏன் ஒளிச்சு வச்சான்னு தெரிஞ்சிடும். 1ஆம் அதிகாரம் இல்ல 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் என்ன செஞ்சிருந்தான்? கட்லேட் இருந்தான். எல்லாருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். பட் புதிதாக வந்திருக்கிறவங்க, புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு அடிமையாக போயிட்டாங்க. அந்த இடத்துல அடிமையாக அவர்கள் இருக்கிறாங்க. பார்த்தா ஆண்டவர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகிக்கிட்டே இருக்காங்க. அந்த எகிப்துடைய ராஜாவாகிய பார்வோன் பார்த்தான், இவங்களை இப்படியே விட்டா இவங்க பலுகி பெருகிக்கிட்டே விட்டா பார்த்தா நம்மளை விட இவனுங்க அதிகமாகிடுவானுங்க போல, இது ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டளையை போட்டான். என்ன கட்டளையை போட்டான்? நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டான். எல்லாம் நீங்கள் வாங்க, நர்சஸ்லாம் வாங்க. நீங்கள் அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூட்டிகிட்டு இப்போ போகிற மாதிரி 9 மாதத்தில் செக்கப், 8 மாதத்தில் செக்கப், முன்னாடியே வந்து அட்மிட், அப்படிலாம் கிடையாது. வலி வந்தவொடனே என்ன செய்வாங்க? மருத்துவச்சிகள் வந்து அங்கே டெலிவரி பார்த்துருவாங்க. அப்போது இந்த பார்வோன் ராஜா இந்த நர்சஸை மருத்துவச்சிகள் கிட்டலாம் கூப்பிட்டு சொல்லுகிறான், இங்கே பாரு, ஆண் பிள்ளை பிறந்தா என்ன செஞ்சிடுங்க? ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன செய்தான்? கட்டளை இட்டான். ஏன்? இனப்பெருக்கம் செய்வதை அவன் என்ன செய்தான்? அவன் ஞானமா அவன் செய்தான். ஸோ இது இப்போ இந்த ஒரு கட்டளை தேசத்தில் இருக்குது. ஸோ ஆண் பிள்ளை மேபி அம்மா அப்பாலாம் ஜோம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே பெண் பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே, இந்த டைமில் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை வேண்டாம் ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அது எப்படி இருக்குதா? ஆண் குழந்தை பிறந்து அது எப்படி இருக்குது? அழகுள்ளதாக இருக்கிறது. அதை 3 மாதம் என்ன செய்தாங்க? அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? ஒளித்து வைத்தாங்க. ஏன் ஒளித்து வைத்தாங்க? முதலாவது நாம் பார்க்கிறோம், ஃபெய்த்ஃபுல், விசுவாசத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட ஒளித்து வைத்தாங்க. நதியில போடல. ஒரு நம்பிக்கை, என்னுடைய குழந்தையை ஆண்டவர் காப்பாற்றுவார், என்னுடைய குழந்தையை ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மாத்திரமல்ல, அடுத்தது 3 மாதம் தான் ஒளிச்சு வைக்க முடிஞ்சது.
இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? ஒரே கத்துறாங்க. எவ்வளோ நாள் தான் அவங்கள கத்தாமல் இவங்களாலையும் ஒளிச்சு வைக்க முடியும்? அதுக்கப்புறமா அவங்களால என்ன செய்ய முடியல, ஒளிச்சு வைக்க முடியல. 3ஆம் வசனம் வாசிப்போமா? அவள், எல்லாரும் சேர்ந்தே வாசிப்பாங்க பாருங்க, ஸ்க்ரீனில் இருக்கு, உங்கள்கிட்ட கையில் பைபிள் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் சீலும் பூசி அதிலே பிள்ளையை நதியோரமாய் அவள் என்ன செய்தாள்? நாளலுக்குள்ள 3 மாசத்துக்கு மேல அவளால ஒளிச்சு வைக்க முடியல. பிள்ளை கத்துது. பக்கத்து வீட்டிலலாம் தெரிஞ்சதுன்னா பார்வனுக்கு அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. வந்தா அந்த தேசத்தின் கட்டளைய, ராஜாவின் கட்டளையை மீறி நடந்தா பயங்கரமான பனிஷ்மெண்ட். அதையும் மீறி என்ன செஞ்சா? விசுவாசத்தோடு கூட 3 மாசம் ஒளிச்சு வச்சா. அதுக்கு மேல ஒளிச்சு வைக்க முடியல. ஸோ இந்த தாய் என்ன பண்ணுறா பாருங்க, போய் ஒரு நாணல் பெட்டியை, அவள் என்ன செய்கிறா, மூங்கிலால் ஆன ஒரு நாணல் பெட்டியை வாங்கிட்டு வந்தாலும் செய்தாள் இருக்கு அதில். ஓகே, அந்த ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதுக்கு என்ன செய்கிறா? பிசினும் கீழும் பூசி. ஏன் பிசினும் கீழும் பூசுறாங்க? உள்ள தண்ணி போயிடாம அதை சேஃபா இருக்கும்படியாய் சுத்தி அதை பூசி அதுல தன் குழந்தையை வைத்து கொண்டு போய் அவள் என்ன செய்கிறாள்? அவள் கொண்டு போய் ஆற்றில அவள் போடுகிறாள். ஓகேங்களா? ஸோ நதியோரமாய் நாணலுக்குள்ளே அவள் என்ன செய்கிறாள்? வைக்கிறாள். அவளுக்குள்ளான ஒரு விசுவாசம். குழந்தை அப்படியே அவள் போடல, அவள் மற்றவர்களையும் கொடுக்கல, ஆனா அவளுக்குள்ளாக ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த பெட்டியை அவ செய்து அதுல நாணலை பூசி அதுல குழந்தையை வைக்கும்போது, ஒரு தாயாக இங்க எத்தனையோ தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கீங்க, தம் பெற்ற பிள்ளையை அதுல வைத்து அந்த பெட்டியை மூடி கொண்டு போய் அந்த ஆற்றில் விடும்போது, ஆறு என்ன செய்யும்? தண்ணி என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். குளம் ஒரு இடத்துல நிற்கோன்னா 6 தண்ணி போயிட்டு இருக்கும். கொண்டு போய் அவள் வைக்கிறாள். ஒரு பக்கம் அரசனுடைய கட்டளை, ஒரு பக்கம் அவளுக்கு ஐயோ என் குழந்தைய விட மனசில் என்ன செய்யறதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் அந்த இடத்திலும் இந்த மோசேயின் தாயாரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன அப்படின்னா, ஆபத்து நேரத்திலும் அவள் பயப்படவில்லை. ஆமென், ஆமென். அவள் மனுஷனுடைய அச்சுறுத்தல்களுக்கு அவள் என்ன செய்யல? பயப்படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ரிஸ்கான சூழ்நிலையிலும் அவள் விசுவாசத்தோடு என் பிள்ளையை எப்படியாவது ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று சொல்லி அந்த நாணல் பெட்டியில வைத்து அவள் அங்க போய் வைத்ததை நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு அநேக வேளைகளிலே அச்சுறுத்தல்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது போராட்டங்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த மோசேயின் அம்மா என்ன செய்தாள்? அவள் கர்த்தர் மேல தன்னுடைய விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று அவளுடைய விசுவாசம் மாத்திரம், அவள் விசுவாசத்துல மட்டும் இல்லை, அதை ஆக்ஷனாக அவள் என்ன செய்தா? ஆக்ஷனோடு அவள் விசுவாசத்தை அவள் என்ன செய்தா? ஆக்டிவேட் பண்ணா. ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய விட்டுல, அவள் ஞானத்தோடு கூட, தெய்வீக ஞானம், அதை கிரியேட்டிவாக அவள் என்ன செய்கிறா? அதை ஒரு பேஸ்கெட் எடுத்து அதை வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அங்கே கொண்டு போய் அவள் விடுகிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் போது, தேவன் நம்மை தெய்வீக ஞானத்தினால நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப என்ன செய்யணும், எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு பிரச்சனையும் போராட்டமும் வரும்போது அநேக வேளைகள் நம்ம என்ன செய்வோம்? மனுஷனை தேடி ஓடுவோம். இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க காப்பாற்றுவாங்களா. மேபி ஒருவேளை நானா இருந்திருந்தா ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ல போய் ரெக்கமெண்டேஷன்ல போலாமா, போய் உதவி செய்யலாமா, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா, எப்படியோ திங்க் பண்ணிருக்கலாம். ஆனால் மோசேயின் தாயாரிடத்துல நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, தேவனை சார்ந்திருக்கும் போது, தெய்வீக ஞானத்தோடு கூட அவள் செயல்படும் போது கர்த்தர் அங்கு செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட பெட்டியில வைக்கிறா, கொண்டு போய் அங்க அப்படியே அந்த பெட்டி ஆத்துல போய் விடுறா.
மனசே இல்லை. அந்த குழந்தைய விடும்போது இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன், 3 மாதம் காப்பாற்றிட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இதுக்கு மேலே என் கையில் ஒன்றுமே இல்லை, உங்கள் கையில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி விட்டு ஆண்டவரத்தில் விட்டு விடுகிறாள். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வழியை திறக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 4ஆம் வசனம் வாசிப்போமா? 4ஆம் வசனம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அம்மாவும் அக்கா மகளும் போறாங்க. போயிட்டு அம்மா அங்கேயே பெட்டியை வச்சுட்டு நின்றாங்க. இந்த அக்காவுக்கு ஐயோ என் தம்பி பாப்பாக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தாயார் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பெட்டி பின்னாடியே ஒளிஞ்சி என்ன நடக்குது என்று நம்பிக்கையோடு கூட போய்கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் மோசேயின் தாயுடைய விசுவாசத்தையும் மோசேயுடைய அக்காவின் விசுவாசத்தையும் கர்த்தர் கனப்படுத்தி அங்கு அடைக்கப்பட்ட நேரத்திலும் அச்சுறுத்தல்கள் நிறைந்த நேரத்திலும் கர்த்தர் அங்கு ஒரு புதிய வழியை திறக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை சார்ந்திருக்கும் போது நாம் நினையாத வழிகளை ஆண்டவர் திறக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 5ஆம் வசனத்துல, அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்திலே உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். 6ஆம் வசனம் வாசிப்போமா? அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்கு கர்த்தர் அடைக்கப்பட்ட இடத்துல ஒரு வாசலை மோசேக்காக கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. எதற்காக தெரியுமா? இந்த தாயின் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். இந்த தாய்க்கு இருந்த விசுவாசம் என்ன? என் பிள்ளையை நான் பெற்றெடுத்தேன், ஆனால் இந்த பிள்ளைக்குள்ளாக ஒரு எதிர்காலம் இருக்கிறது, இந்த பிள்ளைக்கு ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது என்பதை இந்த தாயார் பின்னாக நடக்க போறதை முன்பாகவே அறிந்திருந்தார். ஆமென். எத்தனை பேர் பிள்ளைங்களை பார்த்தோம் அப்படின்னா நீ உருப்படாமையே போயிடுவே, நீ உருப்படவே மாட்டே, எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ என்ன செய்ய போறதில்ல, நீ இப்படி தான் இருக்க போற அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. என்னோட கூட நான் என் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே நான் பிராமின்ஸோடு நான் ஒர்க் பண்ணேன். அவங்கள பார்க்கும்போது அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கும், ஆனால் அதை கூப்பிடும் போது என்ன தெரியுமா கூப்பிடுவாங்க? பேரோடு சேர்த்து வக்கீல் ராமசாமி அப்படின்னுவாங்க. அவங்களை இப்படியே சொல்லி 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 அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைகளை வளர்ப்பாங்க. அப்ப நீங்களும் நானும் விசுவாச பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாம் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்ல வேண்டும். ஆமென். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாம் முன்பாக பார்க்கிற ஒரு தாய்மார்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். என்னுடைய தாயார் எப்படி, எங்களுடைய ஒவ்வொரு 4 பேர் நாங்கள் பிள்ளைகள், நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்படியே சொட்டு சொட்டாக எங்கள் மேலே அப்படியே தண்ணி விழும். எங்கள் அம்மா கண்ணீரோடு கூட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தலையில் கையை வைத்து ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தை செய்யணும், என் பிள்ளைகள் உமக்காக நிற்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய காரியங்களெல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீர் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபிப்பார்கள். பெரிய என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும் அப்படிலாம் எங்கள் அம்மா ஜெபிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல முடியும், நாங்கள் 4 பேரும் 4 தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். 4 பேரும் கர்த்தரை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உலக பிரகாரமாகவும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாயாருடைய ஒரு உள்நோக்கு பார்வை. ஆமென். தூரத்தில் பின்னாடி நடக்க போகிறதை விசுவாசித்து ஆக்ஷன்ல செயல்படுத்துகிற ஒரு தாயாக இந்த மோசேயின் தாயார் காணப்பட்டாங்க. ஆமென். பாருங்க, இந்த மோசேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிப்போம். எபிரேயர் 11:23 நான் வாசிக்கிறேன். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் என்ன செய்தாங்களா? ஒளித்து வைத்திருந்தாங்க.
எதனால 3 மாதத்தை ஒளித்து வைத்திருந்தாங்க? அந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். எதனால ஒளித்து வைத்திருந்தாங்க? வாசி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. எபிரேயர் 11:23. அழகுள்ள பிள்ளை என்று ஒளித்து வைக்கல, இல்ல. திருப்பி வாசிப்போமா? மோசே பிறந்த போது, வெரி குட், ரேச்சல் சிஸ்டருக்கு ஒரு கை தட்டுவோம் எல்லாரும். கை தட்டுறதுல கூட கஞ்சத்தனமா, நல்லதான் தட்டுங்களேன். எதனால ஒளித்து வைத்தாங்க? திருப்பியும் அவங்க மட்டும் தான் சொல்றாங்க, சத்தமா சொல்ல. எதனால ஒளித்து வைத்தாங்க? விசுவாசத்தினால, நம்பிக்கையோடு கூட அவர்கள் செயல்பட்டவர்களாக இருந்தாங்க. ஏன்னா மோசேயோட தாயாருக்கு தெரியும், என் மகனின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போகிறார், என்னுடைய மகன் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த ஜனங்களுக்கு கொண்டு வர போகிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட்டவர்களாக இருந்தாங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவர்கள் பிடித்திருந்தாங்க. ஆமென், ஆமென். ஸோ விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பதற மாட்டாங்க, நம்பிக்கையோடு கூட செயல்பட. ஈவன் தோ இட்ஸ் a risky situation, but the mother of Moses, she activated her faith. அவளுடைய விசுவாசத்தை அவள் என்ன செய்தா? ஆக்டிவேட் பண்ணா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் வருகிற போராட்டம், பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கூட இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடுகிறவர்களாய் நாம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களை நீங்கள் வச்சிருந்தீங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய திட்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர், அந்த திட்டங்கள் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவான திட்டங்கள் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஃபியூச்சரை நம்ம விஷுவலைஸ். அப்போ கர்த்தர் அவருடைய எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். என் பிள்ளைங்க they are wonderfully made for a purpose. ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்? அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஸோ கர்த்தருடைய காரியத்தில் நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கூட நம்ம செயல்படும் போது ஆண்டவர் நமக்காக கதவுகளை திறக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் விதமாக இருக்கிறது, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பாடுவோமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்கா. கைத்தட்டி பாடுவோமா? விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார்.
நீதிமான் எப்படி பிழைப்பான்? விசுவாசத்துல நீதிமானுக்கு பிழைப்பு உண்டாகும். நீதிமான் விசுவாசிக்கிறவன் அவன் என்ன செய்வான்? பதற மாட்டான், ஆனால் பிழைத்து கொள்ளுவான். பிரச்சனை வரலாம், சோதனை வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாய் இருக்கும். சொல்லுங்க, நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாய் இருக்கும். ஆனா அதனோடு வசனம் நின்று விடவில்லை. கர்த்தர் ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அவனை அந்த பாடுகளில் இருந்து எல்லாம் அவனை என்ன செய்வார்? விடுவிப்பார். உபத்திரவங்களில் இருந்து எல்லாம் அவன் என்ன செய்வார்? விடுவிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை இந்த மோசேயின் தாயார் பற்றி கொண்டதுனால அவங்க என்ன செய்யல? பயப்படவே இல்லை. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம். முதலாவது she was faithful. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், அவர் ஃபியர்லெஸ்ஸா இருந்தா. அவள் பயப்படவில்லை. ஆமென். அவளை பயப்படவே இல்லை. அவள் தன்னுடைய சொந்த பலத்துல மட்டும் மோசேயை பாதுகாக்கிறதுக்கு அவள் முயற்சி செய்யலை. சொந்த பலத்துல செஞ்சா, ஆனா அதோடு அல்ல, அதுக்கப்புறமா கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்துல அவள் ஒப்படைத்தாள். ஆண்டவரே, நீர் இந்த பெட்டியையும் இந்த பெட்டியில் இருக்கிற என் பிள்ளையையும் பாதுகாத்து கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று ஆண்டவருடைய கரத்துல தன்னை அர்ப்பணித்தாள், தன்னுடைய பிள்ளையை அர்ப்பணித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு சூழ்நிலைகளை பாருங்க, எங்க பார்த்தாலும் இந்த உலகம் முழுவதும் அநேக ஆபத்துகள் நிரம்பி இருக்கிறது. அநேக ஆபத்துகள். வாலிப பிள்ளைகளுக்கு சோஷியல் மீடியால போனை திறந்து அவங்க என்ன பார்க்குறாங்க, ஏது பார்க்குறாங்க நம்மளுக்கு தெரியல. அவங்க தனியார் ரூம்குள்ள போய் என்ன செய்யறாங்க நம்மளுக்கு தெரியல. பள்ளிக்கு போறாங்க, அந்த ஸ்கூல்ல போய் அவங்க என்ன பண்றாங்க தெரியல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு தெரியல, யாரோடு பழகுறாங்க தெரியல. நம்ம போய் 24 மணி நேரம் அவர்கள் பின்னாடி போய் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நம்மளால பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. காலையில என்னோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது தலையில கையை வச்சு ஜெபிப்பேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய தூதர்கள் செல்லுவீராக. பிள்ளைகளை சுற்றினும் வேலி அடைங்க ஆண்டவரே. உலகம், பிசாசு, மாமிசம் பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சமூகம் முன்பாக செல்லணும் ஆண்டவரே. நீதான் என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. இந்த ஆபத்தான உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இந்த அசுத்தங்கள் நிறைந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் என் பிள்ளைகளை பாதிக்க கூடாது என்று நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம பயப்பட தேவையில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததி, வசனத்தை சொல்லுங்க, நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க, நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நம்ம காண முடியும். அப்படி இப்படி போகலாம், ஆனாலும் அவங்களுடைய குடுமி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எங்கேயும் போக முடியாது. கர்த்தர் திரும்பவுமாய் கொண்டு வருவார். எப்ப அப்படின்னா, வேதம் சொல்லுது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளுக்கு சொல்லும் போது பிடிக்காது. எங்க அம்மா எங்ககிட்ட சொல்லும் போது எங்களுக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் இவங்க சர்ச்சைன்றாங்க, வசனம்ன்றாங்க, இதுன்றாங்க. ஆனால் அன்றைக்கு என்னோட தாயார் எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த விசுவாசமானது, ஊட்டி ஊட்டி வளர்த்த கர்த்தருடைய வார்த்தைகளானது நான் சோர்ந்து போகும்போது, தடுமாறும் போது அதை என்னை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உடைய பெற்றோர்களாக நீங்க இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒரு நாள் வரும், உன்னை நம்பி நான் பிள்ளைய கொடுத்தேனே, நீ எப்படி வளர்த்தாய், எனக்கென்று நீ வளர்த்தியா? ஆண்டவரே, ஒரு நாள் சில வேளைகளில் நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது. நம்மளால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், சமைச்சு வைக்க முடியும், அவங்களுக்கு தேவையானதை செய்ய முடியும். அதுக்கு மேல நம்மளால செய்ய முடியாது. ஆனா அதுக்கு மேல நாம முழங்கால நின்று, ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உடைய கருத்தில் இருக்கிறது, என் பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்னோடு கூட நித்தியத்தில் வர வேண்டும். அதுதான் நம்மளுடைய உண்மையான அன்பு. நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, என்னோடு கூட நித்தியத்தில் நித்தியமாய் நான் வாழ வேண்டும், வர வேண்டும். அதுதான் என் பிள்ளைகள் இந்த உலகத்துடைய மாயைக்கு சிக்கிடக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தின் வேஷங்களுக்கு என்ற பிள்ளைகள் சிக்கிடக்கூடாதுப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. We need to trust God's
ப்ரொவிடன்ஸ். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடத்தும்படியாய் அவர் என்ன செய்ய, அவரிடத்துல அவரை என்ன சார்ந்திருக்க வேண்டும். அவரே என்ன செஞ்சிருக்கணும், நம்பி இருக்க வேண்டும். Be fearless in taking righteous actions. நம்ம ஒரு காரியத்தை சரியாய் செய்யும் போது பயப்பட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தில்லு முள்ளு செய்கிறவங்க தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருப்பாங்க. தப்பு செய்கிறவங்க தான் இருட்டில் செய்வான். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சரியாய் போகும்போது, பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம சாட்சியாய் நிற்கும்போது, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பயத்தோடு கூட என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயத்தோடு ஒருவேளை நீங்கள் இங்கே உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசமானது பயத்தை என்ன செய்யும், புறம்பே தள்ளும். விசுவாசத்தோடு இந்த மோசேயுடைய தாயார் விசுவாசத்தோடு அவங்க பலத்துல முடிஞ்சதை அவங்க செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் அவர்களுக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறார், பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் என்னோடு இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் என்னோடு இருப்பதனால் பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் கேடகமே மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ, எந்தன் தலையை நிமிர செய்வி, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் என்னோடு இருப்பதனால் பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமென். எத்தனை பேர் பயத்தோடு இந்த ராத்திரி வேளையில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க? என் காரியங்கள் எப்படி முடியும், நான் என்ன செய்வேன், என் சூழ்நிலைகள் எப்படியாய் முடியும் என்று பிசாசானவன் ஒரு பயத்தை உள்ளத்தில் போட்டு இருக்கிறானே. ஆனால் விசுவாசத்தோடு நம்ம சொல்லணும், என் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஏன், என் கர்த்தர் என் ஆதரவாய் இருக்கிறார், என் கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். நீங்க சொன்னீங்கன்னா உங்க விசுவாச வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுவோமா, விசுவாசத்தோடு பாடுவோமா? நீங்க விசுவாசத்தோடு பாடும்போது உங்களை பயமுறுத்துற பிசாசு அவன் வெட்கப்பட்டு போவான். பயமுறுத்துற பிசாசு அவன் என்ன செய்வான், வெட்கப்பட்டு. பாருங்க, ஸ்கிரீன்ல பாட்டு இருக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனை பார்த்து சொல்லுங்க, உனக்கு நான் பயப்பட மாட்டேன். என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை குறித்து நீ என்னை பயமுறுத்துற, என் பிள்ளை எப்படி போயிடுமோ, என் பிள்ளை இப்படி போயிடுமோ, தப்பான வழியில போயிருமோ, என்னை விட்டுட்டு போயிருமோ, என்னை கவனிக்காம போயிருமோ, இல்லை ஆண்டவரை அறியாத ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருமோ, அதை செஞ்சிருமோ இதை செஞ்சிருமோ, பயத்தோடு கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, சத்ருவானவனே, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மோசேயோட தாயார் விசுவாசத்தோடு கூட அவங்க பார்த்து அவங்க செஞ்சாங்க. கர்த்தர் என்ன செய்யணுமோ அவர் செஞ்சார். ஆமென். விசுவாசத்தோடு பாடுவோமா? பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் கேடகமே மகிமையுமே, நான் பெற்ற சிறந்த
தாழ்மையான தலையை நிமிர செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று ஒருபோதும் மறந்து விடாதீங்க. நம்முடைய தலையை குனிய செய்கிறவர் அல்ல, நம்முடைய தலையை நிமிர்க்க செய்கிறவர் ஒருவர் உண்டு. ஆமென். எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் நாம் தலை குனிய தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம ஆதரவாய் இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஆமென். இங்க விசுவாசிச்சு பாருங்க, கர்த்தரை நம்பி பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவார். ஆமென். ஆமென். மூன்றாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், மோசேயோட அம்மா கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? She is a faithful woman. விசுவாசத்துல அவங்க உறுதியாய் நின்னாங்க. விசுவாசத்துல உறுதியாய் நின்னது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய ஃபெய்த்தை அவங்க என்ன பண்ணாங்க? ஆக்ஷன்ல வெளியிட்டாங்க. பயந்துகிட்டே வீட்டுக்குள்ளேயே ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாற்றும், காப்பாற்றுன்னு மட்டும் சொல்லலை. தைரியமா பெட்டியை செஞ்சாங்க, அதுல கீழே பூசினாங்க, போனாங்க, ஆத்துல விட்டாங்க, ஜோம் பண்ணாங்க, கர்த்தருடைய கரத்துல விட்டுட்டாங்க. சில வேளைகளில் பிள்ளைங்க வளர வளர பிடிச்சிட்டே இருக்க முடியாது. ஆனா கர்த்தரை நம்பி, எனக்கு தெரியாது ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு மேனேஜ் பண்ணதான் கொடுத்துருக்கிறார். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், பிள்ளைகளை உரிமை கொண்டாடிக்கிட்டு இது ஏன் பிள்ளை இல்லை, பிள்ளைகளை கர்த்தருக்காய் வளர்த்து அவர்களை ஃப்ரீயா விடணும். ஆமென். ஆமென். கல்யாணம் ஆனப்புறமும் சிலர் அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என் பிள்ளை அவங்க வாழட்டும் விடுங்க, அவங்க குடும்பத்தை அவங்க பார்க்கட்டும் விடுங்க. அவங்களுடைய நம்ம பிள்ளைகள் அல்ல, அது கர்த்தரின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. கொடுத்து பாருங்க, ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க, என்னுடைய பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், மோசேயோட தாயார் she was fearless. அவங்க பயப்படல, அவங்க மிரட்டலுக்கு பயப்படல, பார்வோனுடைய கட்டளைக்கு பயப்படல, யாருக்கும் பயப்படல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பார்வோனை விட பெரியவர் தன் பிள்ளைக்காக பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் என்று அவங்களுக்கு தெரியும். பார்வோன் மேல அவங்க நம்பிக்கை இல்ல, பார்வோனிலும் பெரியவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆமென். பார்வோனிலும் பெரியவர் அவர்களுக்குள்ளா இருந்தார் என்று முழு நிச்சயமா நம்பியிருந்தாங்க. இன்னொன்னு, கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. என் பிள்ளைக்கு மேல கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பிக்கையா இருந்தாங்க. மூணாவது, she was formative. அதாவது எதிர்காலத்துக்கு மோசேய அவர்கள் என்ன செய்தாங்க? அந்த கொஞ்ச நாள் தான், அவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் இந்த கதையை சொல்றேன். என்ன ஆச்சு? அங்க பார்வோனுடைய குமாரத்தி, எந்த பார்வோன் கட்டளை போட்டானோ அந்த பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்யற? அந்த பெட்டியை திறந்து பார்த்தோன்னே குழந்தை அழுவுது, அழகா இருக்குது. உடனே இவளுக்கு பார்த்த உடனே அப்படியே மனசு இறங்கிடுச்சு. இந்த குழந்தைய பார்த்த உடனே அதை தூக்கி வைத்துக் கொள்ளுகிறாள். இந்த குழந்தைய எனக்காக நான் வளர்க்க போகிறேன் நான் நினைச்சிட்டு இருக்கும்போது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வேகமா குழந்தையோட அக்கா என்ன செய்யறா? ஓடி போறா. ஓடி போயிட்டு இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்க நான் யாரையாவது கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறா. கர்த்தரை நம்பி விடும்போது ஆண்டவர் வழிகளை திறப்பாரு. அந்த வழிகளை திறக்கும் போது நாம எப்படி செயல்படணும்ன்ற ஞானத்தையும் கூட நமக்கு தருகிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென். சில வேளை தேவ ஞானம் இல்லைன்னா சொதப்பிடுவோம். கர்த்தருடைய ஞானத்தோடு கூட நம்ம செயல்படும் போது என்ன பண்ணணும், அடுத்து என்ன ஸ்டெப்பு, என்ன பண்ணணும் என்ற ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஓடுறா, ஓடி போய் அங்க ராஜகுமாரத்திட்ட சொல்றா, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஆளை கூட்டிட்டு வருவா. உடனே கூட்டிட்டு வான்னு சொல்றா. உடனே இவ என்ன செய்யறா? ஓடி போய் தாயையே என்ன செய்யறா? இப்போ பயந்து பயந்து வளர்த்தது இப்போ தைரியமா யார் செஞ்ச காரியம்? கர்த்தர் செஞ்ச. என்னோட இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? 3 மாசம் பயந்து பயந்து ஒளிச்சு வச்சாங்க. இப்போ எந்த பார்வோனுடைய கட்டளைக்கு பயந்து பயந்து அவங்க ஒளிச்சு வச்சாங்களோ அதே பார்வோனுடைய வீட்டுல அவங்க சுதந்திரமாய் வளர்க்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தாராமே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இருக்காது, ஆனா அந்த இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். வனாந்திரத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, வந்தாங்க, அந்த குழந்தைய கொடுத்தாங்க. இப்போ தைரியமா வளர்க்கறது மட்டும் இல்ல, குழந்தைய வளர்க்கறதுக்கு என்னவும் கிடைச்சிச்சு, காசும் கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு? தான் பெத்த குழந்தைய வளர்க்கறதுக்கு என்னவும் கிடைச்சிச்சு,
அவங்களுக்கு காசும் கிடைச்சது. பாருங்க 9ஆம் வசனம் வாசிப்போமா? 9ஆம் வசனம் 2:9. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்து நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? சம்பளம் கொடுக்கிறேன். இப்ப என்னவும் கிடைக்குது? தாம் பிள்ளை ஒளிஞ்சு ஒளிஞ்சு வளர்த்த பிள்ளைக்கு இப்ப சுதந்திரமும் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தாய்கிட்டயே வந்துருச்சு. அது மாத்திரம் இல்ல, சம்பளமும் என்ன செய்யுது? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது நாம் அவரை நம்பி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நாம நினைக்காத வழிகளை கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம நம்பிக்கை எது மேல வைக்கிறோம்? நம்ம காரியங்களை நம்ம எது மேல வைக்கிறோம்? நம்ம வைக்கும்போது கர்த்தர் அவர் செய்கிற காரியம் நம்மளால அதை கிரகிக்கவும் முடியாது, நம்மளால நினைச்சு பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மோசையோட தாயார் அவங்க தன்னுடைய பிள்ளைய இப்ப கிடைச்சிருச்சு, குழந்தை கையில கிடைச்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு அடுத்து கொஞ்ச நாள் தான் இருக்கு, வளர்க்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா திருப்பி இந்த குழந்தை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? திருப்பி பார்வோனுடைய குமாரத்தி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். சோ இவங்களுக்கு கிடைச்ச காலம் கொஞ்சம் தான். அந்த கொஞ்ச காலத்துல இந்த தாய் அவர்கள் பாலை ஊட்டி வளர்த்தாங்க. அந்த பாலோடு கூட விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை என்ற தேவனுடைய காரியத்தையும் அந்த பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தாங்க. பாருங்க, அந்த பிள்ளை மோசே அந்த அம்மாவோடு வளர்ந்த கொஞ்ச நாளிலே அவர் அதிகமாக எதற்காக கர்த்தர் அவருக்கு அழைத்தார் என்ற நோக்கத்தை அந்த தாயார் புரிய வைத்தாங்க. பாரு மகனே, நீ எதற்காக தெரியுமாயா ஆண்டவர் உங்களை காப்பாத்தினாரு? ஒரு நோக்கத்துக்காக காப்பாத்தினாரையா? நீ இந்த உலகத்துக்காக வாழக்கூடாதாயா? நீ கர்த்தருக்காக வாழணும். நீ போய் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களாம் விடுவிக்க தான் உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுக்காக தான் உன் ஜீவனை காப்பாற்றினாரு என்று சொல்லி 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 விசுவாசத்தை ஊட்டி கர்த்தருக்காக செய்யக்கூடிய காரியத்தை இந்த மகன் செய்து முடிக்கும்படியாக இந்த விசுவாசத்தை தாயார் மோசேக்குள்ளாக ஊட்டினார்கள். ஆமென். எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போமா? 24ஆம் வசனம் 26ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எபிரேயர் 11 24 26 வாசிப்போமா? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, அடுத்த வசனம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமாக. என்ன எத்தனை பேர் புரிஞ்சு படிச்சீங்க? புரியுதா? அந்த வசனம் புரியுதா? 24ஆம் வசனம் திருப்பி போடுங்க. 24ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. பார்வோனுடைய குமாரத்தி ராஜாவின் குமாரன். உங்களை ஒரு திடீர்னு இந்த ஜேபியோட சுல்தான் வந்து, ஜானை வச்சுக்கோ, ஜான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, உன்னை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், நீ நாளையிலிருந்து என்னுடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ. நீ எப்படிப்பா ஃபீல் பண்ணுவ? சுல்தானுடைய மகன். நடை மாறும், பார்வை மாறும், உடை மாறும், எல்லாமே என்ன செய்யும்? ஒரு கெத்து பார்வையில். நான் தெரியுமா சுல்தானுடைய பையன் தெரியுமா? விளையாடிட்டு இருக்கியா? முன்னாடி மாதிரி நீ என்ன நினைச்சியா? ஆனா மோசேயை பாருங்க, அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. எப்படிங்க அந்த வெறுப்பு வந்துச்சு? அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த தாயானவள் மோசேயுடைய உள்ளத்துல, மோசேயுடைய சிந்தனையில, அவனுடைய ஒவ்வொரு செல்களிலும், மகனே நீ அரண்மனைக்குரியவனோ அல்லது பார்வோனை பின்பற்றுகிற எகிப்துடைய சாஸ்திரங்களை அதற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்யக்கூடியவன் என்று சொல்லி அந்த மகனை அந்த வளர்த்தாள். அந்த கொஞ்ச நாளில கர்த்தருடைய தரிசனத்தை அந்த மகன்ல ஊட்டி வளர்த்தாலாமே. இந்த வசனத்துல தெளிவாய் பார்க்கிறோம். பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை மோசே என்ன செய்தான்?
வெறுத்தான். எல்லாமே அவனுக்கு இருந்தது. அரண்மனையில நல்ல சாப்பாடு, நல்ல மரியாதை, ராஜகுமாரன்ல. ஆனா அவன் அதை என்ன செய்யல, பெரிதாக அவன் எண்ணவில்லை. அடுத்த வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அவன் தேவனுடைய பிள்ளைகளோட அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் என்ன செய்தானா? புரிஞ்சவங்களா கைவர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? புரியுதா? அவனுக்கு இந்த உலக மேன்மை பெருசா இல்லை, அவனுக்கு இந்த உலகத்தின் பட்டங்களும் பெருமைகளும் அவனுக்கு பெருசா இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் அவனோடு கூட உள்ள மற்றவர்களோடு கூட பாடு அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். இதற்கு காரணம் யாரு? இதற்கு காரணம் யாரு? மோசேயுடைய தாய். மோசேயுடைய தாய் அவனுக்குள்ளாய் ஊற்றின விசுவாசம். மோசேயுடைய தாய் அவனுக்குள்ளாக கொடுத்த கர்த்தருடைய தரிசனமும் வாக்குத்தத்தத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தாள். இன்னைக்கு நான் பெண்களுக்காக தாயின் மட்டும் பேசுறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இங்க அநேக தகப்பன்மார்களும் குடும்ப தலைவர்களும் நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆண்டவர் குடும்பத்தையும் கணவன் மனைவியும் இணைக்கிறதற்கு காரணம் பரிசுத்த சந்ததியை உருவாக்குறதற்காக தான். எப்படிப்பட்ட சந்ததியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஒருவேளை என் பிள்ளை என் கை மீறி போயிடுச்சு, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சோர்வோடு உட்கார்ந்துருக்கீங்களா? பரவாயில்ல, நம்முடைய தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்க நான் போதிச்சா கேட்க மாட்டாங்க, சில வேளைகளில் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆனா நீர் எப்படி போதிக்க வேண்டுமோ கர்த்தரால் நீர் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதான் she was formative. அவள் மோசேயை ஒரு திடகாத்திரமான கர்த்தருக்காய் எழும்பின அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு பெரிய ரட்சகனை இந்த தாயார் உருவாக்கி இருப்பாரே. ஆனால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நம்பி கொடுத்த பிள்ளைகளை, பிள்ளைகள் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லாதீங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, நம்மை நம்பி கொடுத்திருக்கிறவர்களை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்தை, நமக்குள்ள விசுவாசம் அவங்களுக்குள்ளாக என்ன செய்யணும்? டிரான்ஸ்ஃபர் ஆகணும். நமக்குள்ளாக இருக்கிற வைராக்கியம் அவர்களுக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர் ஆக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில எங்க அம்மா அதிகமா சொல்றதை தவிர அவங்க இப்ப நான் பல 1000 மைல்கள் நான் இருக்கிறேன். நான் திருமணமாகி 26 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் எங்க அம்மா காலையில கொஞ்ச நேரம் அதிகமா தூங்கிட்டா எங்க அம்மா சொல்லுவாங்க, சூரிய வெளிச்சம் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி கர்த்தரை தேடு மகளே, கர்த்தருக்கு உன்னுடைய முதலிடத்தை கொடுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. 26 வருஷம் ஆயிடுச்சு நான் கல்யாணம் பண்ணி வந்து. இப்பயும் ஒரு வேளை எப்பயாவது நான் படுத்திருந்தேன்னா எங்க அம்மாவுடைய சத்தம் என் காதுல ஒலிக்கும், மகளே சூரிய ஒளி உன் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி கர்த்தரை தேடு. அதே போல இந்த தாயாரை பார்த்து நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். என்ன ஆனாலும் செவ்வாய்க்கிழமை ஆனாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி, உபவாசத்தோடு கூட பிள்ளைகளுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நாளைக்கு அவங்க 1000 ஸ்தோத்திரம் சொல்லாம அந்த நாளை முடிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ள ஒரு தாயாக இருந்தாங்க. பெருசா காசு பணம் சொத்து சுகம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தாங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை ஊட்டி வளர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகள், நம்மை நம்பி கொடுத்திருக்கிற குடும்பம், நம்மை நம்பி கொடுத்திருக்கிற ஒருவேளை எனக்கென்று யாருமே இல்லை நான் வளர்க்கறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறாங்க. உங்களை சுற்றிலும் கர்த்தர் சிலரை வைத்திருக்கிறாங்க. நமக்குள்ளாக இருக்கு, நம்ம வாய் திறந்து சொல்ல தேவையில்லை. நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்குறாங்க. ஐயோ எங்க அம்மா ஜெபிக்கிறவங்க, நம்ம பிள்ளைங்களை ஜெபின்னு சொல்ல தேவையில்லை. நாம முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது பிள்ளைகள் பார்ப்பாங்க, ஐயோ என் தாயார் ஜெபிக்கிற தாய், என் தாயார் என்ன நடந்தாலும் ஆலயத்துக்கு போவாங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, என்னோட தாயார் கர்த்தரை கனப்படுத்துவாங்க. பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும்.
என் தகப்பன் ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறவர், என் தகப்பன் ஜெபிக்கிறவர் என்று பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். இதுதான் அவன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்திருக்கிற பெரிய சொத்து. என் தகப்பனார் மரிக்கும் போது இறுதியாக கண்களை மூடுறதுக்கு முன்னாடி என் தாயார் என் தகப்பன் என்னிடத்துல சொன்னது, நீ பெண்ணா இருக்கிற, நிறைய பிரச்சனை வரும், நிறைய போராட்டம் வரும், கர்த்தருடைய ஊழியத்தை மட்டும் நீ விட்டுறாத, தைரியமா செய், என்ன வந்தாலும் எது வந்தாலும் தைரியமாய் கர்த்தருக்காக நெல் என்று மரிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தகப்பன் சொன்ன வார்த்தை எனக்கு பிரியமானது. நான் சோர்ந்து போகிற வேளையில என் தகப்பனுடைய குரல் எனக்கு கேட்கும், இல்லை நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இல்லை நான் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. என் தகப்பனும் தாயும் காண்பித்து கொடுத்த முன்மாதிரியை நம்ம பின்பற்றணும். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஃபெய்த்ஃபுல், ஆண்டவருக்கு மேல விசுவாசம், அதை நம்ம ஆக்ஷன்ல காமிக்கணும். ரெண்டாவது, நம்ம பயப்பட தேவையில்லை, தைரியமாக கர்த்தரை நம்பி முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென். மூன்றாவது, எதிர்காலத்துக்குரிய தரிசனத்தை நோக்கி நம்ம நடக்கணும். இன்னைக்கு இருக்கிறத பார்த்து போக கூடாது, எதிர்கால திட்டங்களை நோக்கி நாம் போக வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், அல்லது தாய்மார்களா இருக்கட்டும், தகப்பன்மார்களா இருக்கட்டும், யோசிச்சு பாருங்க, நான் ஒரு நல்ல முன்மாதிரியான என் பிள்ளைங்களுக்கு இருக்கேனா? நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் இருக்கேனா? அல்லது கணவன் மனைவியா நீங்க இருக்கீங்களா, என் ஹஸ்பண்ட்க்கு நான் நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்கேனா? என்னுடைய மனைவிக்கு முன் உதாரணமா நான் இருக்கிறேனா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? என்னுடைய வாழ்க்கை, மோசையை குறித்து நம்ம பார்க்கிறோம். மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதை அவன் மேன்மையாக கருதினான். இன்னைக்கு கூட நமக்கு வருகிற பாடுகள் பிரச்சனைகளில விசுவாசத்தோடு நிற்கிறோமா? கண்ணில் மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை எனக்கு அதிகப்படுத்துங்க, ஆண்டவரே விசுவாச கண்களை எனக்கு திறந்துருளுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இது முக்கியமான ஒரு நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அநேக வேளைகள் நான் விசுவாசத்தில் நான் சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே, விசுவாசத்தில் குறைவுபடுறேன் ஆண்டவரே விசுவாச கண்களை எனக்கு திறந்தருளும். என் விசுவாச கண்களை இந்த விசுவாச ஓட்டத்திலே அப்பா நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, அப்பா எனக்கு துணை செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலிருந்து என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்மை நம்பி உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முழுமையும் உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் உருவாக்கும் என் முழுமையும் உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் உருவாக்கும். என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்களை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய ஞானத்தை நீர் எனக்கு தாரும். கர்த்தரை நம்பி கொடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தாரும். விசுவாசத்தை என்னில் அதிகப்படுத்தும். என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்னில் உள்ள விசுவாசம் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற அளவுக்கு ஆண்டவரே ஒரு விசுவாச வாழ்க்கை, பயமில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, தற்காலிகமான சூழ்நிலையை நோக்கி அல்ல ஆண்டவரே அப்பா, பின்வரும் காரியங்களை நான் தரிசித்து நடக்க எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எழுந்து நின்று அர்ப்பணித்து, ஆண்டவரே என் பிள்ளைகள், என் குடும்பம் உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு எனக்கு முடியலப்பா, ஞானம் இல்லை ஆண்டவரே அப்பா. என் பிள்ளைகளை எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்தோடு நான் இருக்கிறேன் அப்பா. கர்த்தாவே இந்த மோசேயின் தாயாரை போல ஆண்டவரே பயத்தோடு அல்ல ஆண்டவரே, உம்மை நம்ப, எல்லாவற்றிற்கும் உம்மை சார்ந்திருக்க, உம்மை நம்பி உம்மையே ஆண்டவரே நான் சார்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரும் சொல்லுமே, நம்பிக்கையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்குரிய பாரத்தை, பிள்ளைகளுக்குரிய பாரத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீரே வழி நடத்தும், நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய அன்பின் கரத்திலே ஆண்டவரே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே மகிமைப்படும். துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.